எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லாவண்யா. மாம்ஸ் விஷ் யூடியூப் சேனல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் ரெசிபியா இருக்கணும், பட் ஈஸியான ரெசிபியாவும் இருக்கணும்னு சொல்லி தான் இந்த ஆப்பிள் கேக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆப்பிள் கேக் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. டைம் ப்ரிப்பரேஷனும் ரொம்பவே கம்மி. இதை ஒரு 5 மினிட்ஸ்லயே இதனோட பேட்டரை நீங்க ரெடி பண்ணிடலாம். இந்த சேம் பேட்டரை வச்சு நீங்க ஆப்பிள் மற்ற எந்தெந்த ஃப்ரூட்ஸ்லயும் இதை ட்ரை பண்ணலான்றதை இந்த வீடியோட எண்ட்ல நான் சொல்றேன். அவன் இருக்கவங்க அவன்ல நீங்க எப்படி ட்ரை பண்ணலாம், அவன் இல்லாதவங்க குக்கர்ல எப்படி ட்ரை பண்ணலாம், இந்த ஒரே ஆப்பிள் கேக் பேட்டரை வச்சு அவன்லயும் எப்படி வருது, குக்கர்லயும் எப்படி வருதுன்றது தான் இன்னைக்கு வீடியோல நீங்க கிளியரா பார்க்க போறீங்க. இதனோட இன்கிரீடியன்ஸும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். கம்மியான இன்கிரீடியன்ஸை வச்சு கம்மியான டைம்ல சீக்கிரமா எப்படி ஒரு ஸ்பாஞ்சி ஃபிளஃபியான கேக் பண்றதுன்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்றதையும் இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப கேக் பேட்டர் ஃபர்ஸ்ட் செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். 250 grams ஆல் பர்பஸ் ஃபிளார் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் 3 eggs உடைச்சு வச்சிருக்கேன். 200 ml மில்க் காய்ச்சி ஆறின பால், பேக்கிங் பவுடர் 10 grams 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் வெண்ணிலா சுகர் எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வெண்ணிலா ஃப்ளேவர்டு சுகராக இருக்குது, ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். மெல்டட் பட்டர் 100 grams, வெனிலா சுகர் 10 grams, சுகர் 200 grams. ஃபர்ஸ்ட் உடைச்சி வச்ச 3 எக்கை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நல்லா பீட் பண்ணுங்க. இப்போ இந்த 200 grams சர்க்கரையும் இதில் போட்டு நல்லா பீட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் நான் வெண்ணிலா சுகரையும் சேர்க்குறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜில் மைதாவையும் பேக்கிங் பவுடரையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி கட்டி சேராத மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. நீங்க மைதாவும் பேக்கிங் பவுடரும் சலிச்சு தான் ஆட் பண்ணணும் இல்லை, டைரக்டாவே ஆட் பண்ணி கட்டி சேராம நல்லா கலந்துக்கோங்க. மெல்டட் பட்டரையும் 100 grams கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி ஆயிடுச்சுன்னா மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. நீங்க எந்த பாத்திரத்துல கேக் பண்ண போறீங்களோ அந்த பாத்திரம் எடுத்து வெண்ணெய் அப்படி இல்லைன்னா ஆயில் சேர்த்து நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க அந்த பாத்திரத்துல. அப்பதான் கேக் ஒட்டாம வரும். நான் வந்து இங்க கிளாஸ் பேன் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு ஆப்பிள் அண்ட் ஸ்ட்ராபெரி வச்சு பண்ணி காட்ட போறேன். உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் விருப்பமோ நீங்க அதை வச்சு பண்ணலாம். ஆப்பிள் ஸ்ட்ராபெரியில பண்ணா நல்லா இருக்கும். வெட்டி வச்சிருக்க பழத்தை வந்து நான் ஃபுல்லா கேக் பேன் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பாருங்க, பெரிய ட்ரேல ஆப்பிள், சின்னதுல வந்து நான் ஸ்ட்ராபெரி போட்டு ஃபில் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம செஞ்சு வச்சிருக்க கேக் பேட்டரை அதுல ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு இந்த பெரிய ட்ரேவை வந்து அவன்ல வைக்க போறேன். அந்த சின்ன ஸ்ட்ராபெரி பவுல வந்து குக்கர்ல வச்சு காட்டுறேன். இந்த ஒரே பேட்டர் தான், ரெண்டு எதுல வச்சாலுமே நல்லாவே வரும். இப்ப ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிருக்க கேக் பேனை நல்லா இப்படி டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் கேக் வந்து கிராக்ஸ் இல்லாம வரும். நான் இப்ப அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன். அதுல நான் ஆப்பிள் கேக்கை வைக்கிறேன். 30 to 35 மினிட்ஸ் ஆகும் குக் ஆக. நெக்ஸ்ட் குக்கர்ல சால்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சில்வர் பிளேட் வச்சிருக்கேன். இதையும் நான் 10 மினிட்ஸ் மீடியம் ஃபிளேம்ல ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன். இதுல நான் வந்து ஸ்ட்ராபெரி பவுல வச்சிடுறேன். வச்சுட்டு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணுங்க. ஹீட் வந்து வெளியில வராத மாதிரி.
ஆஃப்டர் 20 மினிட்ஸ்ல இப்ப நல்லாவே குக் ஆயிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வந்திருக்கு. நான் வந்து சின்ன பவுல் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு 20 மினிட்ஸ்லயே குக் ஆயிடுச்சு. நீங்க பெரிய பாத்திரம் பெரிய கேக்கா செய்யறீங்கன்னா குக்கர்ல வந்து 45 to 50 மினிட்ஸ் கண்டிப்பா ஆகும். half an hourக்கு மேல நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்ப நல்லாவே வெந்துருச்சு. எனக்கு சின்ன பவுல்னவே சீக்கிரமாவே வெந்துருச்சு. ஸ்டவ்ல இருந்து வெளில எடுத்துருங்க, ஆறட்டும். இப்ப பாருங்க, அவன்ல வந்து கரெக்டா எனக்கு 35 மினிட்ஸ்ல நல்லாவே குக் ஆயிடுச்சு. நான் ஒரு டூத் பிக் எடுத்து குடுத்தி பாக்குறேன். எதுவுமே ஒட்டாம வந்திருக்கு. எனக்கு கரெக்டா 35 மினிட்ஸ்ல நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன்ல கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்ப அவனையும் ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப பாருங்க, 2 கேக்குமே நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, ஆப்பிள் கேக்கை கட் பண்றோம். ரொம்பவே சாஃப்டா இருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாவ், நல்லா இருக்கு. பார்க்கவே நல்லா இருக்கு. ரொம்ப சாஃப்டா இருக்கு. இப்ப ஸ்ட்ராபெரி பாருங்க. சூப்பரான எம்மியான ஸ்ட்ராபெரி அண்ட் ஆப்பிள் கேக் இப்ப ரெடி. இந்த மாதிரி நிறைய அப்கமிங் வீடியோஸ்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ், பியூட்டி டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே மாம்ஸ் ஃபிஷ் சேனல்ல வரப்போற ஃபியூச்சர் வீடியோஸ்ல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ மறக்காம மாம்ஸ் ஃபிஷ் யூடியூப் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே ஹெல்தி அண்ட் கீப் ஸ்மைலிங். டடா, பை பை.